ஓகே, நம்ம இந்த வீடியோவில் பெருந்தலைவர் காமராசரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னா குரூப் 4 சிலபஸில் நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். யூனிட் 3லேயும் இவர் வந்து கவர் ஆவார், யூனிட் 6லேயும் இவர் வந்து கவர் ஆவார். சரிங்களா? விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்ற டாப்பிக்லேயும் தேச தலைவர்கள் உருவாதல்ன்ற டாப்பிக்லேயும் இவரை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? பெருந்தலைவர் காமராசரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் எக்கச்சக்கமான செயல்பாடுகள் இருக்குது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுதோ மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம இங்கே பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, இவர் பார்த்திங்கன்னா விருதுப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறந்தார். இவர் முதலமைச்சர் ஆன பிறகு விருதுநகராக வளர்ச்சி அடைஞ்சிச்சு. சரிங்களா? 1903 ஜூலை 15 பார்த்தீங்கன்னா இவர் பிறந்திருக்கார். 1903 ஜூலை 15 இவர் வந்து பிறந்திருக்கார். சரிங்களா? இவருடைய அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா சிவகாமிக்கும் குமாரசாமி. இவருடைய அப்பா பேர் பார்த்தீங்கன்னா குமாரசாமி, அம்மா பேர் பார்த்தீங்கன்னா சிவகாமி. சரிங்களா? காமராசர் தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டாமைக்காரராக இருந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா இவருடைய தாத்தா பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் சில தீர்ப்புகள்லாம் கொடுப்பாரு. இதை பார்த்து பார்த்து காமராசருக்கும் அந்த சின்ன வயசுலேருந்தே ஒரு நீதி நேர்மையான ஒரு ஆளாக வந்து வளர்ந்து வந்தார். சரிங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அதிகமான பேச்சு திறமையும் கொண்டவர் இவர் காமராசர். சரிங்களா? ஓகே, திண்ணைப்பள்ளி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா திண்ணைப்பள்ளி தான் இருந்தது. இப்போ இருக்கிற மாதிரிலாம் ஸ்கூல்ஸ்லாம் அப்போ இல்லை. சரிங்களா? திண்ணைப்பள்ளியில் தான் இவர் என்ன பண்ணுறாரு, தமிழ் எழுத்தை வந்து கற்றுக்கிறார். சரிங்களா? அதன் பிறகு ஒரு ஆண்டு பார்த்தீங்கன்னா தமிழ் பாடம் வந்து கற்றுக்கிறார். தமிழ் எழுத்துக்களை வந்து திண்ணைப்பள்ளியில் கற்றுக்கிட்டு அதன் பிறகு தான் தமிழ் பாடங்கள்லாம் இவர் கற்றுக்கிறார். சரிங்களா? ஓகே, கல்வியோடு உணவளிக்கப்பட்ட உயர்நிலை பள்ளிகளுக்கு போயிட்டு தான் காமராசர் என்ன பண்ணுறாருங்க, கல்வி கற்றுக்கிறார். ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையாக இருக்கும். சாப்பாடு போட்டால் குழந்தைங்க வருவாங்கன்றதால ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உணவோடு பள்ளிகள்லாம் செயல்பட்டுச்சு. அந்த பள்ளியில் தான் காமராசரும் போயிட்டு கல்வி கற்றிருக்கார். சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள், தமது 7 வயசில் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு சுவரொட்டியை வந்து இவருடைய கண்ணில் படுது. வந்தே மாதரம்ன்ற ஒரு சுவரொட்டி வந்து இவர் பார்க்காரு. இதை பார்த்த பிறகு இவருக்கும் ஒரு சுதந்திர எண்ணம் வந்து அவருக்கு ஒரு உந்துதலை தந்ததாக சொல்கிறாங்க. சரிங்களா? 7 வயசுலே, எத்தனை வயசு பாருங்கள், 7 வயசில் வந்து ஒரு சுவரொட்டியை பார்க்குறாரு. அந்த சுவரொட்டியில் வந்தே மாதரம்னு சொல்லி எழுதியிருக்கு. இந்த எழுத்து பார்த்த பிறகு இவருக்கு ஒரு உந்துதலை ஏற்படுத்தினதா சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, சரி, கொஞ்சம் வறுமை அதிகமாக இருந்ததால் 12 வயசில் இவர் வந்து ஸ்கூலுக்கு போக முடியாத நிலைமை வந்து ஏற்பட்டது. யாருக்கு? காமராசருக்கு. சரிங்களா? அதனால் என்ன செய்வார்னா, ஸ்கூல் போகாத டைமில் செய்தித்தாள்கள், நாள்தோறும் செய்தித்தாள்கள் படித்தோம், அரசியல் தலைவர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க பேசுகிறத கேட்டும் அறிவை வந்து வளர்த்து கொண்டார். சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெய்கண்டான் புத்தக சாலை அப்படின்னு ஒன்று இருக்குது. மெய்கண்டான் புத்தக சாலை ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு இது. சரிங்களா? மெய்கண்டான் புத்தக சாலை நூல் நிலையத்திற்கு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறாரு, லெனினை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. கரிபல்டி, நெப்போலியன் ஆகியோருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பேசுறதுக்கும் வாதம் புரியறதுக்கும் இவருக்கு உதவுச்சு. சரிங்களா? மெய்கண்டான் புத்தக சாலைன்னு ஒரு நூல் நிலையம் இருக்குது. அங்கே போயிட்டு யார் கற்றுக்கிறாருன்னு சொன்னால் லெனினை பற்றின சில வாழ்க்கை வரலாறுகள், கரிபால்டி அவரை பற்றின சில வாழ்க்கை வரலாறுகள், நெப்போலியன் இவங்கள்லாம் வாழ்க்கை வரலாறுலாம் படித்து இவரும் என்ன பண்ணுறாருங்க, தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிட்டு பேசுறதும் வாதம் புரியறதும் தொடங்கினார். ஏன்னா படிக்க படிக்க வந்து அறிவு வந்து பெருகும்ன்றது நம்மளுக்கும் தெரியும். சரிங்களா? அதனால தான் அவருக்கு அதிகமான அனுபவங்கள் வந்து இதன் மூலிமா அவருக்கு ஏற்படுது. சரியா? ஓகே, ஐஎன்சி அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கு இல்லையா, இந்திய தேசிய காங்கிரஸில் இவர் என்ன பண்ணுறாரு, தொண்டனாக வந்து இணைகிறார். சரிங்களா? பிறகு கூட்டத்தை நடத்துகிற அளவுக்கு ஒரு தலைவராகவும் உருவாகிறார். சரிங்களா? கொடி பிடித்தும் கோஷம் போட்டும் இருக்கார் இவர். சரிங்களா? கொடி வந்து தொண்டனாக இருந்தால் தான் பிடிக்கணும், தலைவரானாக்கா பிடிக்கலாம் மாட்டேன்ற ஒரு கருத்து வேறுபாடெலாம் இங்கே இல்லை. கொடியும் பிடிச்சிருக்காரு, போராடி இருக்கார். சரிங்களா? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் எல்லா விதமான பணிகளும் செஞ்சு படிப்படியாக முன்னேறி இருக்கார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, 1924 வைக்கம் சத்தியாகிரகம் போராட்டம், வைக்கம் சத்தியாகிரக போராட்டம் வந்து நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இவர் தன்னை வந்து ஈடுபடுத்தி கொள்கிறார். சரிங்களா? 1924 நடந்த வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தில்
தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார் காமராசர். சரிங்களா? ஓகே. 1929 காங்கிரஸ் கட்சியினுடைய முழு நேர உறுப்பினராக மாறிடுறார். சரிங்களா? முழு நேர உறுப்பினராக மாறிட்டு பல இயக்கங்களில் பங்கு கொள்கிறார். சரிங்களா? ஓகே. 1930 சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது தமிழகத்தில் ராஜாஜியுடன் சேர்ந்து வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொள்கிறார். ராஜாஜி டாப்பிக்கை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அவர் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தை எப்படிலாம் நடத்தினார்ன்றதை டீட்டெயில்டாக அங்கே சொல்லியிருப்பேன். சரிங்களா? அந்த போராட்டத்தில் இவரும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். யார்? காமராசர். சரிங்களா? 1930 சட்ட மறுப்பு இயக்கம். இதனால் இவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கிறாங்க. சரிங்களா? 2 ஆண்டு சிறை விதிக்கப்படுது. அது எந்த சிறைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலிப்பூர் சிறை. சரிங்களா? சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது காமராசர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலிப்பூர் சிறை. சரிங்களா? அதுக்கு பிறகு காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 நடக்குது. இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் காமராசர் விடுவிக்கப்படுகிறார். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. 1940 தனி சத்தியாகிரகம் ஒரு போராட்டம் நடக்குது. தனிநபர் சத்தியாகிரகம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த தனி சத்தியாகிரக போராட்டத்திற்கு காந்தி கிட்ட அனுமதி பெறுறதுக்காக காமராசர் என்ன பண்ணுறாருங்க, வார்தாக்கு பயணப்படுறார். வார்தாவில் காந்தியை சந்தித்து 1940 நடக்கிற தனிநபர் சத்தியாகிரகத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கிறதுக்காக அனுமதிக்காக அவர் போகிறாரு. ஆனால் அவர் போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா அவர் கைது செய்யப்படுறார். சரிங்களா? கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்படுகிறார். சரிங்களா? ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் ஈடுபட்டதால் மீண்டும் இவர் சிறை போகிற நிலைமை ஏற்படுது. அந்த 3 ஆண்டுகள் இவர் சிறையில் அடைக்கிறாங்க. அந்த சிறை எதுங்க? அமராவதி சிறை தான். சரிங்களா? 3 ஆண்டுகள் அமராவதி சிறையில் இவர் அடைக்கப்படுகிறார். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் ஈடுபட்டதால். சரிங்களா? ஓகே. 1947 இந்தியா விடுதலை அடைந்த போது சத்தியமூர்த்தி வீட்டில் இந்திய தேசிய கொடியை ஏற்றினார். காமராசருடைய குருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது சத்தியமூர்த்தி. சரிங்களா? அந்த சத்தியமூர்த்தி வீட்டில் 1947 இந்தியா விடுதலை அடைந்த பிறகு சத்தியமூர்த்தி வீட்டில் தான் இவர் தேசிய கொடியை ஏற்றிருக்கார். இந்த கொஷின் கேட்டுருக்குறாங்க. சரிங்களா? ஓகே. தமிழக முதலமைச்சராக எத்தனை ஆண்டுகள் இவர் பணியாற்றினார் காமராசர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 ஆண்டுகள் இவர் பணியாற்றியிருக்கார். சரிங்களா? ஓகே. இவரால் தொடங்கப்பட்ட திட்டங்கள்லாம் பார்க்கலாம். சரிங்களா? முக்கியமான திட்டங்கள்லாம் இருக்குது. இவர் முதலமைச்சராக இருக்கும்போது தொடங்கப்பட்ட திட்டங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான திட்டம் மதிய உணவு திட்டம். சரிங்களா? மதிய உணவு திட்டம் 1956 கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? இந்த திட்டத்தை ஏற்படுத்தும் போது நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்ததாக சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் பிள்ளைகள் படிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக நிதி நெருக்கடி இருந்தும் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்தணும்னு சொல்லி 1956 கொண்டு வராரு. அதன் பிறகு 2வது ஐந்தாண்டு திட்டமும் 3வது ஐந்தாண்டு திட்டத்திலையும் இதற்கான நிதியை வாங்குறாரு. சரிங்களா? நிதி கிடைக்குது மதிய உணவு திட்டத்துக்கு. சரியா? ஓகே. புதிய பள்ளிகள்லாம் திறக்கிறார். பழைய பள்ளிகள் இல்லாமல் புதிய பள்ளிகள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறாரு. இலவச கல்வியை கொடுக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். இலவச கல்வியை கொடுத்தாரு. வேளாண்மையை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பாடுபட்டார். கால்வாயை வெட்டினார். அணைகள்லாம் நிறைய கட்டினார். புதிய தொழிற்சாலைகள்லாம் அமைத்தார். கிராமந்தோறும் மின்சார வசதியை ஏற்படுத்தி கொடுத்தார். சரிங்களா? கிராமந்தோறும் மின்சார வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தார். ஒரு காலகட்டத்தில் மின்சார வசதின்றது பெரும் பணக்காரர்களுக்கு மட்டுமா இருந்தது. ஆனால் இவருடைய ஆட்சி காலத்தில் கிராமங்கள் தோறும் மின்சார வசதியை ஏற்படுத்தி ஒரு புரட்சியை செஞ்சார்னு வச்சுங்க. சரியா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஓய்வூதியம், வருங்கால வைப்பு நிதி, கட்டாய காப்புறுதி அப்படின்ற திட்டங்கள்லாம் அரசு பணியாளர்களுக்கு கொண்டு வந்தார். சரிங்களா? ஓய்வூதியங்கள் கொண்டு வர்றது, வருங்கால வைப்பு நிதின்னு சொன்னால் முன்கூட்டியே சேமிக்கிற திட்டம். அதே போல் ஒவ்வொரு துறைக்கும் காப்புறுதி,
அவங்களுக்கு கட்டாய காப்புறுதினா அவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் ஏற்படும் போது அந்த காப்பீடு திட்டத்தின் மூலமாக இவங்களுடைய பயனடைகிற மாதிரி சில திட்டங்களை கொண்டு வந்தார். சரிங்களா? அதே போல் சின்ன சின்ன ஊரில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு அரசாங்கமே வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். வீடு கட்டி கொடுக்குற திட்டத்தை கொண்டு வந்தார். இது எந்த 5 ஆண்டு திட்டத்தின் போதுன்னு பார்த்தீங்கன்னா 3வது 5 ஆண்டு திட்டத்தின் போது கொண்டு வரப்பட்டது. இதுக்கு நிதியாக பார்த்தீங்கன்னா 25 லட்சம் வந்து ஒதுக்கப்பட்டது. எவ்வளோ ஒதுக்குனாங்க? 25 லட்சம் வந்து ஒதுக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. தொழிற்கல்விலாம் இருக்காங்க இல்லையா? தொழிற்கல்வி படிக்கும்போது வட்டி இல்லாத கடனை வழங்கினார். சரிங்களா? தொழிற்கல்வின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் பணி, அப்புறம் சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா தொழிற்கல்வி, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வட்டி இல்லாத கடன் வந்து கவர்மெண்ட்டு கொடுக்க வழிவகை செஞ்சார். சரிங்களா? ஓகே. அதே போல் 1 மைல் தொலைவில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தொலைவில் நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்தார். சரிங்களா? 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி இருக்கணும், 3 கிலோமீட்டருக்கு நடுநிலை பள்ளி இருக்கணும், 5 கிலோமீட்டருக்கு உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு சொல்லி மிகவும் முக்கியமாக திட்டம் போட்டு கொண்டு வந்தார். சரிங்களா? மாணவர்கள் பார்த்திங்கன்னா உயர்கல்வி பெறுவதற்காக பொறியியல், மருத்துவம், கால்நடை, ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் இதெல்லாம் தொடங்கியிருக்கார். சரிங்களா? மாணவர்கள் வந்து உயர்கல்வி பெறுறதுல ரொம்ப முக்கியமாக செயல்படணும், அதுவும் அந்த உயர்கல்வியும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கணும்னு சொல்லி பொறியியல் கல்லூரிகள், மருத்துவ பள்ளிகள், கால்நடை சம்மந்தப்பட்டது, அதே போல் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் இதெல்லாம் இவருடைய காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது. சரிங்களா? அதே போல் நகர்ப்புற வீடு கட்டும் திட்டம், இலவச மருத்துவ வசதி இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கார். அதே போல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ராஜாஜியால் கொண்டு வரப்பட்ட குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தவர் காமராசர். சரிங்களா? குலக்கல்வி திட்டம்னா நம்மளுக்கு தெரியும், காலை பொழுதில் படிக்கணும், மதியத்தில் அந்தந்த குலத்திற்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை போய் செய்யணும்னு சொல்லிட்டு ராஜாஜி ஒரு புதுவிதமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அது பலதரப்பட்ட மக்களால் எதிர்க்கப்பட்டு அது ரத்து செய்யப்பட்டது. அவரும் ராஜினாமா செஞ்சிட்டார். அதன் பிறகு தான் இவர் காமராஜர் வந்து முதலமைச்சராக ஆகிறார். சரிங்களா? ஓகே. தேசிய அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கிறார் இவர் தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கும் ஒரு முக்கியமான ஒரு லீடராக இவர் வந்து பார்க்கப்பட்டார். அதனால தான் இவர் என்னன்னு சொல்கிறாங்க, அரசை உருவாக்குபவர் அப்படின்ற ஒரு பட்டமும் இவருக்கு உண்டு. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லால் பகதூர் சாஸ்திரி பார்த்தீங்கன்னா நேரு வந்து 1964 இறந்துறார். இறந்த பிறகு லால் பகதூர் சாஸ்திரியை வந்து பிரதமராக ஆக்கினதில் முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னா காமராசர் தான். சரிங்களா? அதே போல் இந்த லால் பகதூர் சாஸ்திரியும் தஸ்கண்டில் காலமாகிறார் 1966. அதன் பிறகு ஒரு குழப்பம் ஏற்பட்டது, யார் வந்து பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காமராசர் இந்திரா காந்தி, நேருடைய மகள் இந்திரா காந்தியை பிரதமராக்கி ஒரு சரித்திரத்தை படைத்தார். சரிங்களா? அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இவர் சொல்கிற அளவுக்கு, இவர் சொல்கிறது செய்கிற அளவுக்கு காங்கிரஸ் இருந்ததுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. கட்சி பணிக்காக காங்கிரஸ், அதாவது பார்த்தீங்கன்னா காமராஜர் திட்டம் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்தார். திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போன பிறகு தன்னுடைய பதவி வந்து ராஜினாமா செஞ்சுட்டு கட்சி பணிகளுக்கு ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இவர் வந்து தன்னையே முன்னோடியாக ஆக்கிக்கிட்டு திட்டம், காமராஜர் திட்டம்னு சொல்லி கொண்டு வந்து தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்து கட்சி பணிக்கு திரும்புகிறார். இந்த மாதிரிலாம் இப்போ செய்வாங்களான்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டவுட் தான். சரிங்களா? ஓகே. அப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க இப்போ. ஓகே. 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காந்தியடிகள் இதில் ஒரு முழக்கத்தை வெளியிடுறார். என்ன முழக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது தான் காந்தியடிகள் வந்து முழங்குகிறார். சரியா? இதனால் ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவர்களும் இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, புரட்சியில் ஈடுபட ஸ்டார்ட் ஆகுறாங்க. இதனால் ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவர்களும் ஒரே இரவில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு போட்டு வந்து கைது செய்கிறாங்க ஆங்கில அரசு. சரிங்களா? வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து தீவிரமாக போகக்கூடாதுன்னு சொல்லி ஆங்கில அரசு பார்க்குது. சரிங்களா?
இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்காரு யாரு? காமராசர். பம்பாயிலிருந்து ஊர் திரும்பி இருக்காரு இவர். பம்பாயிலிருந்து இவர் ட்ரெயினில் வந்துட்டு இருக்காரு. வந்திருக்கும் போது இந்த திட்டத்தை வெள்ளையனை வெளியேறு திட்டத்தின் போது வெளியிடப்பட்ட உடனே சில தலைவர்கள் கைது செய்யப்படுறத இவர் பார்த்துட்டு வர்றார். சரிங்களா? அதனால காமராசர் என்ன பண்ணுறாரு, இவங்களுடைய நம்மளும் எப்படியும் சென்னைக்கு போனோம்னா, தமிழ்நாட்டுக்கு போனோம்னா நம்மளும் கைது செய்யப்படுவோன்றதை உணர்ந்துக்கிட்டு காமராசர் என்ன செய்கிறான்னு சொன்னால் அரக்கோணத்திலேயே இறங்கிடுறார். சரிங்களா? அரக்கோணத்தில் இறங்கி தப்பிச்சு போயிட்டு வெள்ளையனை வெளியேறிக்க அதாவது திட்டத்தில் வந்து தன்னை செயல்படுத்திக்கிறார் தமிழ்நாட்டில். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1929 ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரிங்களா? 1929 ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியோடைய துணைத் தலைவராகவும் பொருளாளராகவும் இவர் இருந்திருக்கார். சரிங்களா? கிராமங்களுக்கு காங்கிரஸை கொண்டு சேர்த்ததில் இவருக்கு அதிகமான பங்கு உண்டு. யாருக்கு? காமராசருக்கு. சரிங்களா? ஓகே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1920 1947 சுதந்திரம் வரைக்கும் 6 முறை சிறை சென்றிருக்கார். சரிங்களா? 6 முறை சிறை சென்றிருக்காரு. 1954 ஏப்ரல் 13 1954 ஏப்ரல் 13 முதலமைச்சராக ஆகியிருக்கார். சரிங்களா? ஓகே. மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறக்க ஆணை பிறப்பித்தார். முதலமைச்சர் ஆன உடனே நிறைய ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா ராஜாஜி காலகட்டத்தில் நிதி இல்லைன்னு சொல்லி நிறைய ஸ்கூல்ஸ் வந்து மூடிட்டாங்க. ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு 6000 பள்ளிகளை திறக்க ஆணையிட்டது மட்டும் இல்லாமல் 14,000 புதிய பள்ளிகளை திறக்கிறதுக்கும் ஆணை பிறப்பித்தார். சரிங்களா? ஓகே. ஒரு திட்டம் வச்சுருந்தார். முதல் திட்ட முடிவில் பார்த்தீங்கன்னா பள்ளிகளோட எண்ணிக்கையை வந்து 21,500 வந்து உயர்த்தினார். 21,500 வந்து உயர்த்தினார். கிட்டத்தட்ட 25 லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பெற்றார்கள். இரண்டாவது திட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26,750 உயர்ந்து அதன் பிறகு 30,000 தாண்டிருச்சு. சரிங்களா? இது தாண்டினதில் 33 லட்சத்திலிருந்து 46 லட்சம், கிட்டத்தட்ட 46.1 லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பெற்றார்கள். சரிங்களா? அந்த அளவுக்கு இவருடைய ஈடுபாடு ஸ்கூல் பசங்க மேலே, இப்போ கல்வியின் மீது இருந்ததுன்றதை நம்ம உணர்ந்துக்கணும். அதனால தான் இவரை கல்வி கண் திறந்த காமராசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. ஒவ்வொரு சிற்றூரிலும் அதான் நான் சொன்னேன் இல்லையா, 1 கிலோமீட்டருக்கு ஆரம்ப பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு நடுநிலைப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு உயர்நிலைப்பள்ளின்னு சொன்னேன் இல்லையா, அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு சிற்றூருக்கும் ஒரு ஆரம்ப பள்ளி, ஒரு பேரூருக்கும் ஒரு தொடக்கப்பள்ளி, 4-5 சிற்றூருக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளி அப்படின்றத ஒரு திட்டமாக கொண்டு வந்தார் இவர். சரிங்களா? ஓகே. மதிய உணவு திட்டத்திற்கு மக்கள் அளிக்கும் உதவி, அரசாங்க மானியம், இவை 2உடன் சேர்த்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வராரு இல்லையா, இந்த திட்டத்துக்கு மக்களும் சில நிதி உதவி அளிக்கிறாங்க, அரசாங்க மானியமும் தரப்படுது. அதாவது இவர் மூலியமாகவும் அரசாங்கம் மூலியமாக கொஞ்சம் தரப்படுது. இது 2 மட்டும் இல்லாமல் 1961-62 காலகட்டத்தில் அமெரிக்காவில் இருக்கிற கேர் அப்படின்ற நிறுவனம் உதவி வந்து செய்யுது இந்த திட்டத்துக்கு. சரிங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பால் தூள், சோள மாவு, தாவர எண்ணெய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளிக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஓகே. பள்ளி வளர்ச்சி திட்டம் அப்படின்ற திட்டத்தை ஒன்று உருவாக்குறார். பள்ளி வளர்ச்சி திட்டம் அப்படின்ற திட்டத்தை ஒன்று உருவாக்குறாரு. இது எதுக்குன்னு சொன்னால் கல்வி என் பொறுப்பு, கல்வி வளர்ச்சிக்காக பாடுபடுவது என் கடமை அப்படின்ற ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்துகிறார். கல்வின்றது என்னுடைய பொறுப்பு, கல்வி வளர்ச்சிக்காக பாடுபடுவது என்னுடைய கடமை அப்படின்றத ஒரு உணர்த்துற மாதிரி ஒரு வாசகத்தை போட்டு முழங்குறார். சரிங்களா? ஓகே. ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார். இதையொட்டி சில மாநாடுகள்லாம் நடைபெற்றது. அதாவது பள்ளிக்காக கல்விக்காகவும் நிறைய நிதி உதவிகள் வேண்டும்ன்றது தான் இதனுடைய பிரதான ஒரு முக்கிய குறிக்கோள். சரிங்களா? இதை ஒட்டி பார்த்தீங்கன்னா நிறைய மாநாடுகள் நடந்தது. இந்த மாநாடுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 மாதங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 2 ஆண்டு நடைபெற்றது. இதில் 133 மாநாடுகள் நடத்தினாங்க. இதன் வாயிலாக 6,47,00,000 ரூபாய் நன்கொடை வந்து கிடைச்சிது. சரிங்களா?
அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த கட்டத்தில் அவர் நடத்தும் போது எந்த வருஷம்னு சரியா டீட்டெயிலாக தெரியல, அந்த வருஷத்தில் இவ்வளோ பணம் கிடைச்சிருக்கு. 6,47,00,000 ரூபாய் நன்கொடையாக கிடைத்தது. இதில் பணமாக மட்டும் 4 கோடி இருந்தது. சரிங்களா? இதோடைய முக்கிய நோக்கம் வந்து வெற்றி பெற்றது. சரிங்களா? ஓகே. இலவச சீருடை திட்டத்தை கொண்டு வரார். இலவச சீருடை திட்டத்தை கொண்டு வரார். ஏன்னு சொன்னால், ஏற்றத்தாழ்வு மனப்பான்மையை அகற்றுவதற்காக இவர் என்ன பண்ணுறாரு, இலவச சீருடை திட்டத்தை கொண்டு வந்திருக்கார். இலவச கல்வியை கொண்டு வரார். 1955-56 காலகட்டத்தில் இலவச கல்வியை கொண்டு வராரு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு வரை ஏழை பிள்ளைகளுக்கு இலவச கல்வி அப்படின்றத கொண்டு வரார். இலவச கல்வினா மொத்த பேரும் கொடுக்கல. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 11ஆம் வகுப்பு வரை ஏழை பிள்ளைகளுக்கு இலவச கல்வியை வந்து 1960 கொண்டு வராரு. பெற்றோருடைய ஆண்டு வருமானம் 1200க்கு குறைவாக இருக்கணும்னு சொல்லி ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. சரிங்களா? அதன் பிறகு 1962-63 காலகட்டத்தில் இந்த பெற்றோருடைய ஆண்டு வருமானம் 1500 அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அரசு துறையில் பதிவு பெறாத அரசாங்க ஊழியர்கள், டெம்பரவரி எம்ப்ளாயீஸ், ஓகேங்களா, அவங்க உள்ளாட்சி மன்ற ஊழியர்கள் உயர்நிலை பள்ளிகளின் இறுதி வகுப்பு வரை கட்டணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. சரிங்களா? அரசு இதழில் பதிவு பெறாத அரசாங்க ஊழியர்கள், உள்ளாட்சி மன்ற ஊழியர்கள் உயர்நிலை பள்ளிகளுடைய இறுதி வகுப்பு வரை கட்டணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அறிவிக்குது, இவருடைய அரசாங்கம். சரிங்களா? 1956 காலங்களில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், காவலர்கள், தலைமை காவலர்கள் ஆகியோருடைய குழந்தைகளுக்கு உயர்நிலை பள்ளி முழு கட்டண சலுகை அதாவது இவங்கெல்லாம் ஃப்ரீ, அதாவது இப்போ இலவச கல்வியை இவங்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 1956-57 காலகட்டத்தில் தொடக்க பள்ளி ஆசிரியர்கள், காவலர்கள், தலைமை காவலர்கள் இவருடைய குழந்தைகள்லாம் கட்டண சலுகை வழங்கப்பட்டது. சரியா? ஓகே. எல்லோருக்கும் இலவச கல்வின்றது 1962 தான் வந்தது. எல்லா மக்களுக்கும் இலவச கல்வி அப்படின்னு சொல்லி 1962 கொண்டு வரப்பட்டது. அதுக்கு முன்னாடி தான் இந்த 11ஆம் வகுப்பு படித்த வரைக்கும், அதுக்கப்புறம் காவலர்களுக்கு, அரசாங்க பணியில் இல்லாதவர்களுக்கு அப்படின்னு சின்ன சின்னதாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 1962 தான் எல்லாருக்கும் இலவச கல்வி அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டது. சரிங்களா? ஓகே. பள்ளி வேலை நாள் பார்த்தீங்கன்னா 180 நாள்லேருந்து 200 நாளாக உயர்த்தியவர் யாருங்க? காமராசர் தான். பள்ளி வேலை நாள் பார்த்தீங்கன்னா 180 நாளாக தான் இருந்தது. ஆனால் காமராசர் என்ன பண்ணுறாரு, 200 நாளாக வந்து உயர்த்தியிருக்கார். சரிங்களா? ஓகே. சைமன் குழு எதிர்ப்பு, உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இது போன்ற பல்வேறு இயக்கத்தில் இவர் பங்கு பெற்றிருக்கார். சரிங்களா? 11 ஆண்டுகள் 6 முறை சிறை சென்றார்னு சொல்லி நம்ம படித்தோம் இல்லையா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11 ஆண்டுகள் வந்து இவர் சிறையிலே கழிச்சிருக்கார். சரிங்களா? ஓகே. சத்தியமூர்த்தி, இவருடைய குரு சத்தியமூர்த்தின்னு சொன்னோம் இல்லையா? காமராசரை பார்த்தீங்கன்னா கட்சியின் செயலாளராக இவர் நியமித்தவர் சத்தியமூர்த்தி தான். சரியா? ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள் டேட்டா. 1937 சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறார். முதல்ல 1937 சட்டமன்ற உறுப்பினராக காமராசர் ஆகிறாரு. 1939 தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஆகிறார். 12 ஆண்டுகள் இருக்கார். சரிங்களா? 12 ஆண்டுகளாக 1939 தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருக்கார். 1945 பிரகாசம், 1947 ஓமந்தூர் ராமசாமி, 1949 குமாரசாமி, அதாவது முதலமைச்சர் ஆவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யாருங்க? காமராசர் தான். பிரகாசம் 1945 முதலமைச்சர் யாருன்னா பிரகாசம் தான். சுதந்திரம் அடைந்த போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் ஓமந்தூர் ராமசாமி. அதன் பிறகு 1949 குமாரசாமி. இவங்கெல்லாம் முதலமைச்சர் ஆவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யாருங்க? காமராசர் தான். எப்படி இந்திய லெவலில் வந்து பிரதமர் ஆகிறதுக்கு எப்படி இவர் துணை புரிந்தாரோ அதே போல் தமிழ்நாட்டிலையும் நடந்தது. சரிங்களா? ஓகே. இவருடைய ஆட்சி காலத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர் வெங்கட்ராமன். இவருடைய ஆட்சி காலத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவராகவும் இவர் இருந்திருக்கார். வெங்கட்ராமன், ஆர் வெங்கட்ராமன் தான் பார்த்தீங்கன்னா
தொழில் அமைச்சராக இருக்கார். தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் ஆர் வெங்கட்ராமன். கல்வி அமைச்சராக இருந்தவர் யாருங்க? சி சுப்பிரமணியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கல்வி அமைச்சர் யாருங்க? சி சுப்பிரமணியமும் இருந்தார். தொழில்துறை அமைச்சராக ஆர் வெங்கட்ராமன் இருந்திருக்கார். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து பாருங்கள், கிண்டி, அம்பத்தூர், ராணிப்பேட்டை இது போன்ற இடங்கள்லாம் தொழிற்சாலை அமையறதுக்கு இவர் ஒரு காரணமாக இருந்திருக்கார். கூட்டுறவு இயக்கங்கள் வேரூன்றியது இவருடைய காலகட்டத்தில், டெவலப் ஆச்சு. சரிங்களா? தஞ்சாவூர் பண்ணையாள் பாதுகாப்பு சட்டம். தஞ்சாவூரில் பண்ணையாள் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளர்களுக்கு 60% பங்கு கிடைக்க செய்தது யார் சொன்னால் காமராஜர் தான். பண்ணையாள் பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வராரு. அதை திருத்தி சாகுபடி செய்கிற தொழிலாளர்களுக்கு 60% பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வரார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். சரிங்களா? ஓகே. நில உச்சவரம்பு. நில உச்சவரம்பு சட்டம்னு ஒன்று சொல்லுவாங்க. நில உச்சவரம்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்து ஒரு தனிநபர் 30 ஏக்கரை தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க சட்டம். அதுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வர. நில உச்சவரம்பு 30 ஏக்கர் அப்படின்னு சொல்லி குறைக்கிறாங்க. சரியா? ஓகே. நில முதலாளிகளிடமிருந்து அந்த அதிகமான நிலங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை பிரித்து நிலம் இல்லாதவர்களுக்கு வழங்கப்பட்டது. சரிங்களா? ஓகே. கே திட்டம், காமராஜர் திட்டம்னு சொல்கிறோம் இல்லையா? கே திட்டத்தின்படி மொரார்ஜி தேசாய், லால் பகதூர் சாஸ்திரி பதவி விலகி கட்சி பணியாற்றிருக்கிறாங்க. காமராஜர் மட்டும் இல்லை, காமராஜர் கே திட்டத்தின்று கொண்டு வராரு. அந்த திட்டத்தை பயன்படுத்தி மொரார்ஜி தேசாய், லால் பகதூர் சாஸ்திரியும் பதவி விலகி காங்கிரஸுக்கு கட்சியை வளர்க்கறதுல முக்கிய பங்கு ஆற்றினார்கள். சரிங்களா? ஓகே. 1963 புவனேஸ்வர் காங்கிரஸ் மாநாட்டில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 1963 புவனேஸ்வரில் காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக யார் ஆகிறாருங்க? காமராஜர் ஆகிறார். கேட்கலாம், அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக காமராஜர் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1963. சரியா? ஓகே. ரஷ்யாவின் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று அந்நாட்டில் இருக்கிற தொழில் முன்னேற்றத்தை நேரில் பார்த்துட்டு வந்தார். ரஷ்யாவுக்கு போகிறாரு. ரஷ்யாவுக்கு போயிட்டு கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் போயிட்டு அங்கே எப்படிலாம் தொழில் முன்னேறுது, அதெல்லாம் எப்படி டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரில் பார்த்து இதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி அவர் சில திட்டங்களை வச்சுருந்தார். சரிங்களா? ஓகே. சரி, இவரை சிறப்பிக்கும் வகையில் நாடாளுமன்றத்தில் வெண்கல சிலை நிறுவப்பட்டிருக்குது. தேனாம்பேட்டை, சென்னையில் இருக்கிற தேனாம்பேட்டையில் காமராசர் அரங்கம் இருக்குது. இவர் பிறந்த ஜூலை 15 பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஜூலை 15 என்னங்க? கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. 1975 அக்டோபர் 2 இயற்கையை எழுதுகிறார், அதாவது இறந்துறாரு 1975 அக்டோபர் 2. சரிங்களா? சரி, சில மேற்கோள்களை நம்ம பார்க்கலாம். கல்வி கண் திறந்த முதலமைச்சர். கல்வி கண் திறந்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி யார் பாராட்டுறாங்க? தந்தை பெரியார் சொல்றார் காமராசரை. சரிங்களா? ஓகே. இல்லாமை என்னும் இருளில் மக்கள் சிக்கி கிடக்கும் போது கல்வி ஒளியூட்டும் பள்ளிகள் மூடுவதா, இது கொடுமை அப்படின்னு சொன்னது யாருங்க? காமராசர் தான். ராஜாஜி ஆட்சி காலத்தில் நிறைய ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நிதி இல்லைன்னு சொல்லிட்டு மூடிடுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விமர்சனம் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத பள்ளிகள்லாம் ஓப்பன் பண்ணப்பட்டது. அதனால தான் சில தலைவர்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. சரிங்களா? அது இப்போ தான் என்ன சொல்கிறார் காமராசர்? இல்லாமை என்னும் இருளில் மக்கள் சிக்கி கிடக்கும் போது கல்வி ஒளியூட்டும் பள்ளிகள் மூடுவதா, இது கொடுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஓகே. அத்தனை பேரும் படிக்க வேண்டும். அத்தனை பேரும் படிக்க வேண்டும். வயிற்றிலே ஈரமில்லாதவன் எப்படி படிப்பான்? ஏழை குழந்தைகளுக்கு பள்ளியில் சோறு போட வேண்டும். எப்படியும் எல்லா ஏழைகளும் படிக்க வேண்டும். அவர்கள்தான் தேசம் அப்படின்னு யார் சொன்னது? காமராசர் சொல்றார். அத்தனை பேரும் படிக்க வேண்டும். வயிற்றிலே ஈரம் இல்லாதவன் எப்படி படிப்பான்? ஏழை குழந்தைகளுக்கு பள்ளியில் சோறு போட வேண்டும். எப்படியும் எல்லா ஏழைகளும் படிக்க வேண்டும். அவர்கள்தான் தேசம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் காமராசர். சரிங்களா? ஓகே.
அடுத்து பாருங்க, சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை. சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை அப்படின்னு சொல்லி காமராசர் சொல்றார். சரிங்களா? ஓகே. இன்னும் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க, அதையும் சொல்கிறேன் பாருங்க. ஓகே. காமராசர் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு செய்த சிறப்புகள்னு சொல்லி பார்க்கும்போது மதுரை பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம்னு சொல்லி பெயர் சூட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் 1976 பாரத ரத்னா விருது வழங்கியிருக்குது. யாருக்கு? காமராசருக்கு. 75 இறக்குறாரு, அக்டோபர் 2 இறக்குறாரு. 1976 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்குது. சரிங்களா? ஓகே. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம், அதே போல் விருதுநகரில் இருந்த அவருடைய இல்லம்லாம் அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் இவருக்கு சிலை நிறுவப்பட்டுள்ளது. சென்னையில் இருக்கிற உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டிருக்குது. உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்குது. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் வந்து கட்டினாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2/10/2000. சரிங்களா? 2/10/2000 கன்னியாகுமரியில் காமராசருக்கு ஒரு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பாருங்க, காமராசருடைய சிறப்பு பெயர்கள்லாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர்னு சொல்லி இவரை சொல்கிறாங்க, படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லி இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது. சரிங்களா? இவருடைய ஆட்சி காலத்தில் நெய்வேலி நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை, உதகை இந்துஸ்தான் போட்டோ ஃபிலிம் தொழிற்சாலை, கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை, சர்க்கரை ஆலை, சோடா உப்பு தொழிற்சாலை, சிமெண்ட் தொழிற்சாலை, பெரம்பூர் தொடர்வண்டி பெட்டி தொழிற்சாலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை போன்ற நிறைய தொழிற்சாலைகள் இவருடைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது. எங்கெங்க பாருங்கள், நெய்வேலியில் நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை, உதகையில் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம் தொழிற்சாலை, கிண்டியில் பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை, சர்க்கரை ஆலை, சோடா உப்பு தொழிற்சாலை, சிமெண்ட் தொழிற்சாலை, பெரம்பூர் தொடர்வண்டி தொடர் பெட்டிகளாக இருக்கு இல்லையா, ரயில்வே பெட்டிகள், அதெல்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்கு பெரம்பலூரில் ஏற்படுத்தினாங்க. காகித தொழிற்சாலை பார்த்திங்கன்னா மேட்டூரில் காகித தொழிற்சாலை போன்ற முக்கியமான விஷயங்கள்லாம் இவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. தொழிற்சாலைகளுக்கும் முக்கிய பங்கு வகிக்கப்பட்டது. கல்விக்கு அதை விட ரொம்ப முக்கியமான பங்கு அளித்தார். யார்? காமராசர். சரிங்களா? ஓகே. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு காமராசரை பற்றினது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது அளவுக்கு நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டாவே ஓரளவுக்கு போதுமானது. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் திரும்பி பார்த்து அதில் என்ன எக்ஸ்ட்ரா இவரை பற்றி எதனா புதுசாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.